கொலையாளிகளுக்கு யாரும் ஆஜராக வேண்டாம். பிரதேசத்திலே கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வெளிப்பிரதேசத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே 2 பெண்களை கடத்தி கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து அந்த பிணங்களை நாங்கள் மீட்டிருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே கூட இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களும் எங்களுடைய பிரதேச சபையினர்களும் நாங்கள் எங்களுடைய தொழில்களையும் மக்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த கொலையாளிகளுக்கு எந்த விதமான தயவு தாட்சாணியமும் அன்றி இந்த நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அது மட்டுமல்ல நாங்கள் எங்களுடைய நீதிமன்றங்களை இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த நீதிமன்றங்களின் ஊடாக தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தபோதும் நாங்கள் இந்த கௌரவமான சட்டத்தரணிகளுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் மக்களினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த கொலைகாளிகளுக்கு எதிராக இந்த கொலைகாளிகளுக்கு ஆதரவாக யாருமே ஆஜராக வேண்டாம் என்று எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் இந்த எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்கள் ஊடாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த கொலையாளிகள் தப்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் இந்த பிரதேசத்திலே இந்த கொலைகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே காலங்களிலே நடக்காதவாறும் இந்த எங்களுடைய பாதுகாப்பு போலீசார் அதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களோடு ஊடாக அவர்களுக்கு பின்தளத்திலே இருக்கின்றவர்களையும் கைது செய்து இந்த மக்கள் முன்னே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த கடந்த கும்பங்கேணியைச் சேர்ந்த பெண்மணி கடத்தப்பட்டதிலிருந்து அவருக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அடுத்த கட்ட அந்த கொலைக்கான சம்பவம் நடைபெற்றிருக்காது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் காணாமல் போய் 20 நாட்களுக்கு மேற்பட்டு அந்த அவருடைய உடலை நாங்கள் காண்கின்ற போது அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் கொலையாளிகள் சென்றிருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு யாருமே இவர்களுக்கு துணை போக வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே கூறி நாங்கள் இந்த மக்களின் ஊடாக இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.